ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருஸ் நோட்டிஃபிகேஷன் சேனல். நைட்டு 12:30 மணிக்கு கண்டிப்பாக ஒரு ஃபுட்டேஜ் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு எடுத்த ஃபுட்டேஜ் தாங்க இது. ஸோ ரோடு அப்போ தான் கொஞ்சம் காலியாக இருந்தது எங்கள் ஏரியாவில் அப்படின்னு தான் சொல்லணும். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஞ்சாலமரம் ஸ்ரீ தேவி தண்டுமாரி துலுக்கானத்தம்மன் கோயில் தீமிதி திருவிழா இன்றைக்கி சண்டே நடக்க போகுது. ஸோ சாட்டர்டே நைட் எடுத்த வீடியோ தாங்க இது. ஸோ இன்றைக்கி போனீங்கன்னா இங்கே இருக்கிற கடைகள் எல்லாமே இருக்கும். தீமிதி திருவிழா பார்க்கலாம், கடவுளை வழிபடலாம் அப்படின்னே சொல்லுவேன். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கோயிலில் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. பக்தர்கள் எல்லாம் வந்து நேற்று நிறைய கூட்டம் கோயில் ஃபுல்லாக, கோயில்லையும் சரி கோயிலை சுற்றி இருக்கிற கடைகள்லையும் சரி ஏகப்பட்ட கூட்டம். அதெல்லாம் தாண்டி இந்த வீடியோ ஒன்று சூப்பராக ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 10:30 மணிக்கு மேலே போய் கடைகள்லாம் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு 12 மணிக்கு தான் இந்த ரன்னிங் ஃபுட்டேஜ் எடுத்தோம். ஸோ கோயிலுக்கு வந்துவிட்டோம். நீங்கள் பார்க்குற டைம் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் 12-12:15 எடுத்த வீடியோங்க இது. ஸோ கோயிலுக்கு வந்துவிட்டோம். கோயில் எப்படி தாங்க இருக்கும், ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க இந்த வாட்டி திருவிழா அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ வாங்க கோயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கோயிலை சுற்றி நிறைய ஆலமரங்கள் அதெல்லாம் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதேமாதிரி நாளைக்கு தீமிதிக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி ஆல்ரெடி அங்கங்கே வைக்க ஆரம்பித்தாச்சு. நாளைக்கு தீமிதி எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறதையும் காட்டுறேன். அந்த ஆலமரத்தை பாருங்கள் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோயிலுங்க இந்த தண்டு தேவி ஸ்ரீ துலுக்காத்தம்மன் கோயில் அப்படிங்கிறது. ஸோ கோயிலில் நேற்று ஃபுல்லும் அன்னதானம் நடந்துச்சு. அதை தாண்டி இங்கே தாங்க தீமிதி நடக்க போகுது. நாளைக்கு ஈவினிங் வந்து நடக்க போகுது. நிறைய பக்தர்கள் வந்து சாமியை வேண்டிட்டு வழிபடுறாங்க அப்படிங்கிறது எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ கோயிலில் டெக்கரேஷனாக இருக்கட்டும், உள்ளே நடந்த விழாக்களாக இருக்கும், சிறப்பு நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் லைட்டிங்லாம் இந்த வாட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கவே ரொம்ப ஐ கேட்சியாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ திருவிழாவில் எக்கச்சக்கமான கடைகள் இருந்தது. அதெல்லாம் காட்டுறதுக்கு முன்னாடி நாளைக்கு தீமிதி நடக்க போகிற ஒரு இடத்த இப்போ கிளியராக காமிச்சிடுறேன். நாளைக்கு இந்த இடம் பக்கத்துலேயே நம்ம போக முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஸோ இங்கே தான் நாளைக்கு தீமிதி நடக்க போகுது. வாங்க கடைகள்லாம் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் திருவிழாவில். ஸோ திருவிழான்னு போனாலே நிறைய விஷயங்கள், நிறைய கடைகள், அதில் ஒவ்வொரு கடையாக தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் இந்த குழு அப்படி மாதிரி அந்த ஃபங்க்ஷனில் எல்லாம் தொங்கிடுவாங்க, அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருந்தது. அதே மாதிரி பழைய சாமான்கள், பழைய காலத்தில் சாமான்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு செட்டு, இந்த கிச்சன் செட்டுன்னு சொல்லி பசங்களாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு செட்டு, அந்த கடை தான் இது. அப்புறம் பூ, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ்லாம் என்னென்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்களேன். அந்த ஃபுட்டேஜ் எடுக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ஐ கேட்சியாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல கலர்ஸ், நல்லா எடுத்து கொடுக்குற கலர்ஸ். அப்புறம் கையில் போய் மெகந்தி, அப்படியே அச்சு மெகந்தின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வச்சு விடுவாங்க, அந்த மாதிரி கடைகள். இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது எல்லாமே திருவிழாவில் கிடைக்கும். சின்ன கிருஷ்ணர் அந்த மாதிரி ஒரு பொம்மை நீங்கள் கடைக்கு போனீங்க, இது 120 ரூபீஸ் சொன்னாங்க, சைஸுக்கு ஏற்ற மாதிரி காசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய கடைகள் இருக்குது, நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். குழந்தைகள் விளையாடுறதுக்கான நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ மாலை கடை, இங்கே வந்து ருத்ராட்ச மாலை, அதை தாண்டி நிறைய மாலைகள் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஒரு கடை 2 கடை இல்லை, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கடைகள் இங்கே இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கத்தி நான் வாங்கினாலும் இங்கே கிடைக்கும். மண்பானைகள், அப்புறம் பொம்மைகள், பலூன்ஸு, பால்ஸு, அப்புறம் சாப்பிட்றதுக்கான கடைகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. எல்லாமே உங்களுக்காக வச்சுருக்கேன். இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா ஒரு 8 o'clock 8:30 மேலே போனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாய்ஸு, ப்ரைஸ் வைஸ் ரொம்ப காஸ்ட்லியாக தான் சொல்லலைங்க, டீசெண்டாக தான் சொல்கிறாங்க. நீங்கள் பார்கெயின் பண்ணி கூட வாங்கிக்கலாம், அதை மாதிரி தான் இருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட கடைகள், அதில் எல்லாத்தையும் ஃபுட்டேஜ் உங்களுக்காக வைக்கிறேன். வாங்க ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மாலைகள், ஆர்டிஃபிஷியல் மாலைகள் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி கடைகள். அப்புறம் இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க. அட்லீஸ்ட் நீங்கள் வாங்கலாம் கூட போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுக்காக விளையாடுறதுக்காக நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. ஒரு குட்டி குயின்ஸ்லேண்டு இல்லை விஜிபி மாதிரி வச்சுருக்காங்க, அவ்வளோ ரைட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை வச்சுட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டுமின்றி சாப்பிட்றதுக்கு பழைய கால நினைவுகள் அப்படின்னு சொல்லலாம். தேங்காய் பர்பி, அப்புறம் கடலை மிட்டாய், இறந்த பழம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே விற்கிறாங்க. கமர்கட்டெலாம் பார்த்துட்டிங்கன்னா இருக்குது. ஸோ அதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் பிளேட்ஸு, ஸோ பிளேட்ஸ்லாம் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். பிளேட்ஸில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இந்த கடையில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடிட்டே இருக்காங்க. நைட்டு 11-12 மணி வரைக்கும் குழந்தைங்க விளையாடிட்டே இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 11-11:30க்கெலாம் வந்து போலீஸ் வந்து கடையெல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க, லைட்ஸ் ஆஃப் பண்ண சொல்லி. ஆனாலும் ஒரு சில கடைகள் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கான வியாபாரத்தை பார்த்துருந்தாங்க. நான் 12 o'clock எல்லாமே ஷட் டவுன் ஆகிடுச்சிங்க. ஸோ இயர்ரிங்ஸ், அது மாதிரி கடைகள் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ப்ரைஸும் நீங்கள் பார்த்து பேசி வாங்கிக்கலாம். சப்போர்ட் பண்ணுங்கள் இவங்க எல்லாருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஒரு திருவிழாவுக்கு போனால் என்னென்ன கடைகள் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம், வாங்கலாம்னு சொல்லுவாங்க. அதற்கேற்ப தான் எங்கள் அம்பத்தூரில் நடக்கிற இந்த திருவிழாவில் வேறு லெவலில் எல்லாமே இருந்தது. புதுசாக இந்த வாட்டி இந்த ட்ரெயின் ரைட் மாதிரி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது குயின்ஸ்லாண்டோ விஜிபியோ கிடையாது, எங்கள் ஊர் அம்பத்தூர் தாங்கல் பார்க் கிட்ட இது மாதிரி ரைட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு நாள் தான் இந்த கடைகள் எல்லாமே இருக்கும், ரைட்ஸ் எல்லாமே இருக்கும். வந்து சாமியை வழிபட்டுட்டு அதே சமயத்தில் நீங்கள் இந்த பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையானது எதனா என் வீடியோ மூலிமா தேவைப்பட்டுச்சுன்னா கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நிறைய கடைகள் இந்த ரிங்கெலாம் மறக்க மாட்டோம், ரிங்கு போட்டால் அதை எடுத்துக்கலாம்.
கிட்டத்தட்ட அந்த ரிங்ஸுக்கு நிறைய பேர் 8 டைமில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதை தாண்டி பூஜை சாமான்கள் அதுக்கான கடை, பித்தளை கடைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். பித்தளை செம்பு அதற்கேற்ப ஒரு கடை ஒன்று இருந்தது. இந்த கடை ஒரு டைப் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்ஸ், எக்கச்சக்கமான பேக்ஸ் அந்த கடை திறந்து வச்சுருந்தாங்க. ஸோ 10:30 10:45க்கு போனோம். ஒரு சில ஃபுட்டேஜ் கிடச்சிது, ஒரு சில கடையில் லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ வாட்சஸ்க்கு நிறைய பேர் நிறைய வாட்ச் கலெக்ஷன்ஸ் வேணும், பார்க்கணும், வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ச் கலெக்ஷன்ஸும் இங்கே இருக்குது. ஸோ போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதை தாண்டி குழந்தைங்களுக்கு தேவையான பொம்மை பொருட்களுக்கான கடை எக்கச்சக்கமாக இருக்குங்க. எவ்ரி 10 அடிக்கு ஒரு பொம்மை கடை இருக்கும். நீங்கள் என்ன வேணால் உங்கள் குழந்தைங்களுக்கு போய் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கணும், எதனா வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே போகலாம். ஸோ பலூன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லைட்ஸ்லாம் உள்ள ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சு நிறைய டைப்ஸ் ஆஃப் பலூன்ஸ் வச்சுருக்காங்க, அதுவும் வாங்கலாம். அதேமாரி குழந்தைங்க இங்கே வந்தால் ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் பேரண்ட்ஸை வந்து எனக்கு அது வாங்கி கொடுங்க எல்லாத்தையுமே கேட்பாங்க, அது இது எனக்கு எல்லாமே வேணும்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சா வாங்கி கொடுங்க. பீங்கான் கடை, பீங்கான் பொம்மைகள், அப்புறம் அது ரிலேட்டடான பொருட்கள் எல்லாமே இந்த கடையில் இருந்தது. இது வந்து ஹுண்டீஸ் நம்ம சேவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ட்ரெயின் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. இந்த ட்ரெயினுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருந்தது நேற்று, அதுக்கப்புறம் முந்தா நேற்று அப்படியெல்லாம். ஸோ அடுத்து கீ செயின்ஸுக்கு தனி கடை, எக்கச்சக்கமான கீ செயின்ஸ், அதிலே பேர் எழுதி தருவோம், நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாமே ஒரே இடத்துல நீங்கள் இன்றைக்கி போனீங்கன்னா பார்க்கலாம், வாங்கிக்கலாம் வேணுங்கிறத அப்படிங்கிறத திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரைடு என்னங்க, இதெல்லாம் வந்து குயின்ஸ்லாண்டு அப்புறம் எம்ஜிஎம்மில் தான் பார்க்க முடியும். அது மாதிரி ரைட்ஸ் நாங்கள் எங்கள் ஏரியாலே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரைட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ செம்ம சத்தம், சவுண்ட்லாம் மியூட் பண்ணிட்டு என்னோடய ஓன் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் கூலிங் கிளாஸ், அதுக்குன்னே தனி கடைகள். கூலிங் கிளாஸ் ஒரு 4-5 கடைகள் இருக்குது. எல்லாமே ரேட்லாம் அங்கே போட்டிருக்காங்க. ரேட்டு வந்து நல்ல ரீசெண்டாக தான் இருக்குது. அதாவது டீசெண்டான ரேட்டு, ரொம்ப அதிகமாகலாம் சொல்லலை. அதற்கேற்ப தான் இங்கே விற்கிறாங்க எல்லாமே. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே அதான் நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு டேஞ்சரஸான ரைடு. அதோட ஆரம்பம் இப்படி தான் இருக்கும், பட் ஃபினிஷிங் வேறு லெவலுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் போய் இந்த மாதிரி ரைட்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும், நான் பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாங்கல் பார்க் கிட்ட வாங்க. அதாவது கோயில் பக்கத்துலேயே இருக்குது, அங்கே இந்த மாதிரி கடைகள் இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கான பொம்மைகள் எக்கச்சக்கம், காராக இருக்கட்டும், பொம்மையாக இருக்கட்டும், அந்த 90s கிட்ஸுக்கு தேவையான அந்த மாதிரி பொம்மைகள் எல்லாமே வச்சுருக்காங்க இந்த இடத்துல. அப்புறம் இது வந்து இந்த ஷிப் டைப்பில் நடக்கிற ஒரு ரைடு, அதுவும் இருந்தது. நாங்கள் ரொம்ப லேட்டாக எடுத்து வந்து ஃபுட்டேஜ் நல்லா அது ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்புறம் வளையல்களுக்கு எக்கச்சக்கமான கடைகள், எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் வச்சுருக்காங்க இங்கே. அதெல்லாம் போனீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய சைஸஸில் இருக்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ கீ செயின்ஸில் டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ், பொம்மை கீ செயின்ஸ் அந்த மாதிரி டைப், பார்பி டைப்பு, அப்புறம் பொம்மை வச்சு அது மாதிரிலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான கீ செயின் ஷாப்ஸும் இங்கே இருக்குது. இதை தாண்டி நிறைய சோடா கடைகள், ஜூஸு, அப்புறம் இந்த பொட்டேட்டோ ஃப்ரைஸு, இந்த ஆழ்வெள்ளி கிழங்கு சிப்ஸ், இதெல்லாம் மறக்கவே முடியாது. நிறைய பேருக்கு இந்த ஆழ்வெள்ளி கிழங்கு சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த கடையும் அங்கே இருந்தது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்குறாங்க லைவாக நம்ம போன அப்புறம். அதுக்கப்புறம் குழந்தைகள் விளையாடுறதுக்கான சின்ன குழந்தைகள் விளையாடுறதுக்காக இந்த வாட்டர் ரைட், அதில் உட்காந்து குழந்தைங்க ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். கிட்ஸ் வந்தால் நிறைய என்ஜாய் பண்ணலாம். அதை தாண்டி ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய கிளாஸ் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கடைகள் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு கடை தான் எடுத்துருந்தோம், அந்த ஃபுட்டேஜ் தான் பார்க்குறீங்க. இதை தாண்டி இங்கே டெல்லி அப்பளம், மிளகா பஜ்ஜி, காலிஃப்ளவர், அப்புறம் பாவ் பாஜி அப்படின்னு சொல்லி இந்த கடையில் எல்லாமே போட்டு தராங்க. ஈவினிங் 4 o'clock மேலே போனீங்கன்னா அந்த கடைகள்லாம் ஜேன்னு கூட்டம் இருக்கும், வாங்கி சாப்பிடலாம். இது ராட்டினம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ராட்டினம், அந்த ஃபுட்டேஜ் தான் உங்களுக்காக வச்சுருக்கேன். ராட்டினம் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ராட்டினம் விளையாடிட்டு போகலாம். அது மாதிரி ராட்டினம் தான் இங்கே இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை, டீசெண்டான ஸ்பீடில் தான் சுற்றுறாங்க, என்ஜாய் பண்ணுங்கள் வந்து. அப்புறம் நிறைய ஐ கேட்சியான இயர்ரிங்ஸு, பேங்கிள்ஸு, அது மாதிரி எக்கச்சக்கமான கடைகள். ஸோ ஹேர் பேண்ட்ஸ், கிளிப்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் மண்லேயே செஞ்ச மண்பானைகள், சட்டிகள், அந்த கடையோட ஃபுட்டேஜ் தான் இப்போ பார்க்குறீங்க. நிறைய அழுத்தமாக தான் இருக்குது, எல்லாமே குவாலிட்டியாக தான் விற்கிறாங்க. சும்மா லோக்கல் பொருளாக வைக்கணும்னு விற்கல, எல்லாருமே வந்து நல்ல பொருள் தான் கொடுத்துட்ருக்காங்க மக்களுக்கு. நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம், அதுவும் ஒரு ப்ளஸ் தான் இங்கே வந்தால். அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, கண்ணாடி வளையல்கள், அதுக்காகவே தனியாக கடைகள். அப்புறம் டிசைனர் பேங்கிள்ஸ், அதுக்கேற்ற மாதிரி தனியாக கடைகள், எக்கச்சக்கமான கடைகளுங்க. அதெல்லாம் தான் இப்போ பார்க்குறீங்க. என்ன இருந்தாலும் இந்த திருவிழா ரொம்ப ஃபேமஸான விஷயங்கள்லாம் இன்றைக்கி தான் நடக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீமிதி இன்றைக்கி நடக்க போகுது. தீமிதி முடிஞ்சோன்னே அங்கே எக்கச்சக்கமான கூட்டம் வரும் இந்த கடைகளில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, அந்த ரைட்ஸ்லாம் விளையாடுறதுக்கு. ஸோ நீங்களும் கரெக்டாக பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. நைட் 11 o'clock வரைக்கும் இந்த கடைகள் இருக்கும், ரைட்ஸும் சுற்றிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதற்கேற்ப நீங்கள் வேலையெல்லாம் எதனா இருந்ததுன்னா முடிச்சுட்டு எங்கள் அம்பத்தூரில் இருக்கிற திருவிழாவை வந்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். கடவுள் வந்து வழிபட்டுட்டு அருள் பெற்றுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன்.
எல்லா வகையான கடைகளும் நான் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன். ஸோ எல்லா கடைகள்லேயும் ரேட்டும் சரி, பொருளும் சரி டீசெண்டாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோவில் இன்னும் நீங்கள் பார்ப்பீங்க, அதையும் காட்டுறேன். அதை தாண்டி இந்த மசாலா பூரி, காளான் அந்த மாதிரி கடைகளும் இங்கே இருக்குது. அது மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம். புதுசாக ஒரு விஷயம் இருந்தது, இந்த லைட்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு என்ன அப்படின்னு தான் சொல்லணும். அது ரொம்ப அழகாக இருந்தது. கடைசியாக முதல்ல கணேசனை காமிச்சு முடிக்காமல் டிஃப்ரெண்ட்டாக கடைசியில் காமிச்சு முடிக்கணும் தான். இந்த மாதிரி ஒரு யானை பொம்மை வந்து இப்போ எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப அருமையாக உண்மையான யானை போலவே இருந்தது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும், நிறைய பொருட்கள்லாம் வாங்கணும், நிறைய என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்டு துலுக்கானத்தம்மன் கோயில் திருவிழாவுக்கு வாங்க. லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.